உங்களுக்கு சீனியரோட சப்போர்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க சார் சீனியர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்ராஸை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன ஆச்சு, என்னோட ப்ரையாரிட்டி லிஸ்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், ஸ்டான்லி, கீழ்பாக், கோயம்புத்தூர், மதுரை, கோயம்புத்தூர். ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் 3 ப்ரிஃபரன்ஸில் மெட்ராஸ், ஸ்டான்லி, கீழ்பாக்கா தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்களும் உங்கள் ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இதை டாப் 3ல வைங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கவுன்சிலிங் ஓப்பன் ஆனோடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்க போகிறீங்க, கரெக்டுங்களா? ஸோ இதில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் சார். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுல எல்லாருக்கும் இருக்க ஆசை என்ன சார், எனக்கு பெஸ்ட் காலேஜ் கிடைக்கணும். இதில் நம்மளுக்கு எது பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம சீனியர்ஸோட ப்ரியாரிட்டி லிஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வரிசையில் தான் பார்த்துருப்பாங்க, கரெக்டுங்களா? அப்போ அவங்க என்ன வரிசை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட் காலேஜ் வேணும், ஓகேவா? ஸோ என்னோட ப்ரியாரிட்டி லிஸ்ட் எப்படி இருக்கணும்னா எனக்கு பெஸ்ட் காலேஜ் வேணுங்கிறப்போ அந்த காலேஜில், சரிங்களா, அந்த காலேஜை பொறுத்தவரைக்கும் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பார்க்குறோம். ஸோ ஃபீஸ் எல்லாத்துக்குமே சேம் தான் சார். அப்போ காலேஜில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழைய காலேஜோ, சரிங்களா, எவ்வளோ பழைய காலேஜோ உங்களுக்கு சீனியரோட சப்போர்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க சார் சீனியர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்போ முழுக்க ஹெல்ப் பண்ணுறது யார் சார், சீனியர்ஸ் தான் சார். எங்களுக்கு நிறைய ஹெல்ப்பே பண்ண போகிறாங்க. அப்போ சீனியர்ஸ், அப்போ புதுசாக ஓப்பன் ஆகிருக்க காலேஜில் பார்த்தீங்கன்னா சீனியர் சப்போர்ட் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது, ஓகேங்களா? ஸோ அதை எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் ப்ரியாரிட்டியில் அதை விட மற்ற காலேஜை எக்ஸ்ட்ரா ப்ரியாரிட்டி கொடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐபிஓபி, சரிங்களா, இன்பேஷண்ட் எவ்வளோ, அங்கே இருக்கிற பேஷண்ட் எவ்வளோ, ஓகேங்களா, அவுட் பேஷண்ட் எவ்வளோ, இன்பேஷண்ட்னா அங்கே வந்து தங்கிட்டு, சரிங்களா, அதாவது ஹாஸ்பிட்டலில் தங்கிட்டுன்னு சொல்லக்கூடாது, ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டு போவாங்க அவங்க இன்பேஷண்ட். அவுட் பேஷண்ட்னா வந்து டாக்டரை பார்த்துட்டு போகிறவங்க. அப்போ அந்த ஃப்ளோ எவ்வளோ இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான பேஷண்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் அதிகமாகும், சரிங்களா? அப்போ எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் ஐபிஓபி எந்த அளவுக்கு இருக்குது அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓல்டு காலேஜஸ் அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, சரிங்களா? ஓல்டு காலேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் ஓல்டு காலேஜ் நான் இப்பயும் சொல்கிறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்தளவுக்கு இல்லை, ஓகே? இப்போ என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இடத்துல படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க அவங்க மீட்டுக்காக ஒரு இடத்துல போயிருக்காங்க, ஓகே? ஒரு பழைய காலேஜ் தான், அதாவது வெல் எஸ்டாப்ளிஷ்டு காலேஜ்னு சொல்லுவோமே. அப்போ அந்த காலேஜ்க்கு போயிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப மோசம். ஆனால் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த 11 மெடிக்கல் காலேஜ், அங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கு. அப்போ பேசாமல் அந்த மாதிரி ஒரு காலேஜ் கூட எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், ஓகேங்களா? அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது டிஸ்டன்ஸ். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்னொரு மெடிக்கல் காலேஜ் அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கும், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். அப்போ எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கதே போகலாம். இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணி தான் அவங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எஸ், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த பேசிஸில் நம்மளுக்கு சீட் அலாட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. யார் வந்து அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க எந்த காலேஜ் கேட்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கு ஒதுக்கப்படும், சரிங்களா? அவங்களோட கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கு அதுக்கு அடுத்த காலேஜ் தான் வரும். ஸோ பேஸ்ட் ஆன் லாஸ்ட் இயர் மார்க், சரிங்களா? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி இந்த எல்லா கேட்டகிரி இது எல்லாத்தையும் தான் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் லாஸ்ட் இயர், ஓகேவா, 2024ல் ஒரு காலேஜோட கட் ஆஃப் ரேங்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது எல்லா டேட்டாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா அனலைஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா எந்த கேட்டகிரி, சரிங்களா? ஸோ இது கேட்டகிரி டு கேட்டகிரி மாறுது, ஓகேவா? ஒரு சில கேட்டகிரியில் இருக்கவங்க மதுரை காலேஜ் வந்து மேலே வச்சுருக்காங்க, ஒரு சில கேட்டகிரியில் இருக்கவங்க மதுரையை கொஞ்சம் கீழே வச்சுட்டு ஓமண்டரூர் மேலே வச்சுருக்காங்க, ஓகே? ஸோ ஒரு கேட்டகிரி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப்ல இறங்கியிருக்கு. இது வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், கேட்டகிரியில் இவ்வளோ ரேங்க்லலாம் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அதை போட்டிருப்பேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் இப்போ ஜென்ரல் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்ராஸை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது நீங்கள் நல்ல மார்க் வச்சுருந்தா கட் ஆஃப் இல்லை, அதாவது கட் ஆஃப்னு சொல்கிறது ரேங்க்கு. ஸோ ரேங்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் சார், நீங்கள் ரொம்ப கம்மியான அதாவது ரொம்ப கம்மியான ரேங்க் வச்சுருக்கணும், இல்லைனா மார்க் ரொம்ப அதிகமாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது பண்ணுறாங்க. அடுத்து ஸ்டான்லி, அதாவது நல்ல மார்க் வாங்குறவங்கலாம் இந்த காலேஜஸ்க்கு போகிறாங்க, அதோட கம்மியான மார்க் வரவங்க அடுத்தடுத்த காலேஜ். அப்போ நீங்களும் நல்ல மார்க் வச்சுருக்கீங்கன்னா இந்த காலேஜை ப்ரிஃபரன்ஸில் வைங்க. கீழ்பாக், சரிங்களா, மெட்ராஸ், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆர்டரில் தான் முடிஞ்சிருக்கு. இந்த பெருந்துறை காலேஜ் நல்ல காலேஜ், பட் இதோட
வேல்யூ பார்த்தீங்கன்னா கீழே வரும். அது ஏன் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஐஆர்டி கோட்டா இருக்குது. அந்த கோட்டா இருக்கிறதுனால சரிங்களா, அந்த கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்னால பார்த்தீங்கன்னா இதோட கட் ஆஃப் ரொம்ப கீழே இறங்கி காட்டும். மற்றபடி இது சூப்பரான ஒரு காலேஜ் தான் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த வந்து 11 இந்த புது 11 காலேஜ்க்கு மேலே கூட நீங்கள் வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ நல்லா பாருங்க, இங்கே இஎஸ்ஐசி கோவை மற்ற கேட்டகிரியில் இருக்கவங்களா இஎஸ்ஐசி கோவை வந்து ரொம்ப மேலே வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப கீழே வந்துருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து கேட்டகிரி டு கேட்டகிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஜென்ரல் கேட்டகிரி இப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட ப்ரையாரிட்டி லிஸ்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ பிசி கேட்டகிரி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், ஸ்டான்லி, கீழ்பாக், கோயம்புத்தூர், மதுரை, கோயம்புத்தூர் சரிங்களா, ஓமண்டரூர் சரிங்களா. போன தடவை பார்த்தீங்கன்னா ஓமண்டரூர் கீழே இங்கே சென்னைன்னு டைப் பண்ணி வச்சிருப்பேன், இங்கே இருக்குது. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க இஎஸ்ஐசி கோவை இங்கே இருக்குது. ஸோ கேட்டகிரி டு கேட்டகிரி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் மாறி இருக்குது. ஓகேங்களா. பிசிஎம் கேட்டகிரிக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, பிசிஎம் கேட்டகிரிக்கு பார்த்துக்கோங்க. எம்பிசி கேட்டகிரி, ஓகே, எஸ்சி கேட்டகிரி. ஓகேங்களா. ஸோ ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க இஎஸ்ஐசி கோவிங்க கீழே வந்திருக்குது. அப்படின்னா கொஞ்சம் கம்மியான ரேங்க் எடுத்தவங்களுக்கு இங்கே சீட் கிடைச்சிருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ணல, மேலே இருக்க காலேஜை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. எஸ்சிஏ கேட்டகிரி, ஓகேங்களா. எஸ்சிஏ கேட்டகிரியோட லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து எஸ்டி கேட்டகிரிக்கு பாரு. ஓகே, எஸ்டி கேட்டகிரி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கேட்டகிரிக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த ஒரு கேட்டகிரி சொன்னதை தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது காமனாக நான் வந்து ஒன்று என் கேட்டகிரி வைஸ் பார்க்கலாம். நல்லா பாருங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை ப்ரிஃபர் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா. பேஷண்ட்டோட ஃப்ளோ ஓரளவுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ண வேண்டாம் சரிங்களா. அப்போது பேஸ்ட் ஆன் எவ்ரி திங் இதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் மேலே கீழே மாறினாலும் இப்போ பாருங்கள் எஸ்டி கேட்டகிரியில் திருச்சியில் மேலே வந்திருக்கு. மற்ற இடத்துல திருச்சியில் ஒரு 10 கிட்ட தான் இருந்துச்சு. இங்கே திருச்சி வந்து 3rd ப்ரிஃபரன்ஸில் வச்சுருக்காங்க. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஆல் திஸ் டேட்டா நான் என்ன பண்ணேன், நான் பார்த்தேன் மோஸ்ட்டாக சரிங்களா. இதை தவிர மிச்சம் எல்லா கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், ஸ்டான்லி, கீழ்பாக், மெட்ராஸ், ஸ்டான்லி, கீழ்பாக், மெட்ராஸ், ஸ்டான்லி, கீழ்பாக், மெட்ராஸ், ஸ்டான்லி, கீழ்பாக், மெட்ராஸ், ஸ்டான்லி, கீழ்பாக் சரியா. ஸோ இங்கே மெட்ராஸ், ஸ்டான்லி, திருச்சி நல்ல வந்துச்சு, அப்புறம் கீழ்பாக். ஸோ இந்த எல்லா டேட்டா வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் 3 ப்ரிஃபரன்ஸில் மெட்ராஸ், ஸ்டான்லி, கீழ்பாக்காக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்களும் உங்கள் ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இதை டாப் 3ல வைங்க. ஓகேங்களா. அதுலேயும் மெட்ராஸ் டாப்பு, அடுத்து ஸ்டான்லி, அடுத்து கீழ்பாக். இதில் மாறவே இல்லை, 1 2 3 இந்த ரேஞ்ச் தான் வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து 3 பார்த்தீங்கன்னா மதுரை, ஓமண்டரூர், கோயம்புத்தூர். இது வந்து மோஸ்ட்டாக எல்லாரோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸில் இருந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ இது அடுத்து 3 காலேஜஸ். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், செங்கல்பட்டு, சேலம், திருச்சி, இஎஸ்ஐ கோவை. ஓகேவா. இதில் ஒரு சில டைம் என்ன இருக்கும், செங்கல்பட்டு முன்னாடி தஞ்சாவூர் பின்னாடி வந்திருக்கும், இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஓகே. ஸோ இது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, வேலூர், தேனி, இந்த 5 காலேஜஸ் சரிங்க. ஒரு சில கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி முன்னாடி இருக்கும், அடுத்து திருநெல்வேலி பின்னாடி இருக்கும், இவ்வளோதான். பட் இதுதான் அடுத்து 5 டாப் காலேஜஸ். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி, வில்லுப்புரம், திருவாரூர், சிவகங்கை, திருவண்ணாமலை, இது எல்லாமே இருக்கு. கன்னியாகுமரி மேலே போயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா புதுக்கோட்டை, கரூர், கடலூர், பெருந்துறை. பெருந்துறை பார்த்தீங்கன்னா பழைய காலேஜ், பட் ஒரு சில டியூ டு ஐஆர்டி கோட்டா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே கிடைச்சிருக்கும். பட் உங்கள்கிட்ட ஐஆர்டி கோட்டா இல்லைன்னா உங்களுக்கு அங்கே கிடைக்கிறது கஷ்டம் தான் சரிங்களா. ஸோ நார்மல் கவுன்சிலிங்கில் இது மேலே இருக்கும், ஐஆர்டி கோட்டானால தான் இது கொஞ்சம் கீழே போயிருக்கும். இதுதான் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக புதுசாக திறக்கப்பட்ட 11 மெடிக்கல் காலேஜ். இந்த புதுசாக திறக்கப்பட்ட 11 மெடிக்கல் காலேஜை இப்போ பார்த்தாலும் உனக்கு சீனியர்ஸ் எல்லாம் இருக்க தான் போகிறாங்க. ஏன்னா 22ல் திறந்தாங்க. அப்போ 22ல் ஒரு பேட்ச் ஜாயின் ஆயிருக்கும், 23ல் ஒரு பேட்ச் ஜாயின் ஆயிருக்கும், 24ல் ஒரு பேட்ச். உங்களுக்கு 3 சீனியர்ஸ் இருக்க தான் போகிறாங்க. நீங்கள் வரி பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து சூஸ் பண்ணதா சூஸ் பண்ணலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உண்மையிலே நல்லா இருக்குது. கூகுள் மேப் எடுத்து ஃபோட்டோ பாரு, உனக்கே தெரியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதிலேயே பார்த்தோன்னா திருவள்ளூரில் ஒரு சில பேர்லாம் மேலே வச்சிருக்காங்க. திருவள்ளூர் காலேஜை ஒரு சில பேர் மேலே வச்சிருக்காங்க, ப்ரிஃபரன்ஸ் ஹையாக கொடுக்குறாங்க. ஓகே. மற்றபடி எல்லாமே ஓகே. நீல்கிரிஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி வந்து அது குளூர் பிரதேசத்தில் இருக்கிறதுனாலயா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஓகேங்களா. ஸோ இதுதான் சார் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டாக நீங்கள் வச்சுக்கணும். இப்போ ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் 1 2 3 4 சார் என்னோட மார்க்குக்கு எனக்கு இங்கே இது இல்லைன்னா இது கீழே இருக்க காலேஜ் தான் கிடைக்கும். அப்போ நான் இது மட்டும் அப்ளை பண்ணட்டா? வேண்டாம். உனக்கு வேணும்னா மேலேருந்து அப்படியே போடு. சார் அதுதான் கிடைக்காதுன்னு எனக்கே தெரியுமா, அப்போ ஏன் சார் போட்டிக்கிட்டு? ஏதோ ஒரு லக்காக இருந்தா சரிங்களா, யாரோ ஒருத்தவங்க சீட் வேணான்னு சொல்கிறதுனால மேபி உனக்கு கிடைக்கலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணதுனால உனக்கு அது கிடைக்கலாம். நீ சும்மா போட்டு வை
சரியா? அதாவது சார் எனக்கு இது கிடைக்கல, நீ இதுவும் கொடுக்க மாட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. நீ சும்மா ப்ரிஃபரன்ஸில் போட்டு வை, இது எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவங்க பார்ப்பாங்க உன் மார்க் இது கிடைக்குமா? கிடைக்காது சார். அப்போ 2வது காலேஜ் பார்ப்பான், கிடைக்குமா? கிடைக்காது சார். அப்போ அதை பேஸ் பண்ணி கொண்டு வருவான். சப்போஸ் யோசிச்சு பாருங்க, உனக்கு கோயம்புத்தூர் கிடைக்க வாய்ப்பே இல்லை நினச்சி நீ விட்டுருப்ப. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால கிடைச்சிச்சுன்னா உனக்கு லக்கு தானே. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை வச்சுக்கோங்க. இதான் மோஸ்ட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ப்ரிஃபர் பண்ண சாய்ஸ். பேஸ்ட் ஆன் தட் நானும் உங்களுக்கு டேட்டாவை கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேளுங்க, சரிங்களா? என்னோட சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் மேட்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. சரி, எனக்கு வந்து வீடு பக்கத்தில் வேணும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நேற்று, ஓகேவா, என்னோட ஸ்டூடெண்ட் தான், அவங்க வந்து ஆல்ரெடி நாகப்பட்டினம்ல படிக்கிறாங்க. ஸோ அவங்க தம்பிக்கு அவங்க மார்க்குக்கு வந்து அவங்களால இங்கே கூட மேலே போக முடியும். பட் தம்பி வந்து என் காலேஜ்லேயே படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நாகப்பட்டினம்ல போட்டுருவா அப்படின்னு கேட்டாங்க. ஓகேம்மா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் மாறும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும், என் தம்பி என் கூடயே படிக்கணும், ஒரே காலேஜில் 2 பேரும் சேர்ந்து படிக்கணும், இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் மாறலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ரிஃபரன்ஸும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா வச்சு நான் போட்டது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வீடியோ வேணால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.